இப்போதான் கைஸ் மஜாவா ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரேன். இதுதான் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் பிளஸ் டின்னருமே இதுதான். 3 பரோட்டா பிளஸ் 4 ஹோல் எக் பிளஸ் கொஞ்சம் சிக்கன் கபாபு. இதுதான் என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல எப்பவுமே இருக்குமா? இதுதான் என்னோட டின்னரா எப்பவுமே இருக்குமானா கிடையாது. 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி எனக்கு இப்படி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடுவேன். எப்பயாவது பிரியாணி சாப்பிடணும்னு தோணும் சாப்பிடுவேன். எப்பயாவது கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு தோணும் சாப்பிடுவேன். அவ்வளவுதான். ஆனா மற்ற நாள்லாம் கன்சிஸ்டண்டா பக்காவா கன்சிஸ்டண்டா இருந்துருவேன்றது வேற கதை. டெய்லி நான் 20,000 ஸ்டெப்ஸுக்கு மேல பண்றேன். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங்லாம் ஜிம் போறேன். பிடி செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜிம் போறேன். ஸோ எனக்கு இருக்க ஆக்டிவிட்டி லெவலுக்கு நான் 10 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி இல்லை 10 டேஸ்க்கு 2 தடவை 2-3 தடவை நான் சீட் மீல் எடுத்துக்கிட்டா கூட எனக்கு ஒன்றுமே ஆவறது இல்லை. அந்த மாதிரி உங்கள் பாடிக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் சீட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அண்டு டின்னரில் நான் எப்போவுமே 3 to 4 ஹோல் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஹோல் எக்கில் குட் ஃபேட் இருக்கும். ஃபிஷ் ஆயில் நம்ம குட் ஃபேட் கூட சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்டா நம்ம பாடி அது பெட்டராக அப்சர்வ் பண்ணும். ஸோ நான் டின்னருக்கு அப்புறம் எப்போவுமே இப்போது கன்சிஸ்டண்ட்டாக 2 கேப்சூல் ஆஃப் ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி குட் ஃபேட் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. சிம்பிள். அவ்வளோதாங்க. இதை சொல்லணும்னு நினச்சா அதனால சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.